கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்க எல்லாரையுமே வந்து ஆண்டவருடைய நாமத்துல வந்து வரவேற்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இன்னைக்கு என்ன கேட்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல என்ன கேட்க இருக்கோம், மொத்தமா கேட்க இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து அங்கிள் பேசும்போது தான் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம வந்து வார்த்தைக்கு நேராக போவோம். அங்கிள் ஓவர் டு யூ அங்கிள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக அவருடைய திருமுகத்தை நாம் ஏறிட்டு பார்ப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கின்றார், நமக்குள்ளே இருக்கின்றார். அவர் நமக்குள்ளே இருக்கும் போது எதை குறித்து நமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. ஒரு தெளிவின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஐக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கின்றேன், சோதரிக்கின்றேன். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உங்ககிட்ட ஆரோக்கியம் இருக்குது, உங்க வார்த்தையில ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஆரோக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. எவைகளிலெல்லாம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உங்க கத்துல முழுமையாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாக 60 வயதிற்கு மேலாகிவிட்டால் டாக்டர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் பாடி செக்அப் நீங்க பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள்லாம் ஆலோசனை சொல்றாங்க. ஓகே, இப்ப அதன்படி நாமும் ஒரு ஃபுல் பாடி செக்அப்காக எல்லாம் அதற்கு உட்பட்டதற்கு பிறகு ரிப்போர்ட் வருது. டாக்டர் சொல்றாரு, அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய லங்ஸ் நல்லா செயல்படுது, உங்க கண்ணு நல்லா இருக்குது, உங்களுடைய நுரையீரல் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு வரிசையா எதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதோ அதையெல்லாம் அவர் பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறது என்ன இருக்குன்னா, ஆனா உங்க இருதயத்துல ஒரு சின்ன ஒரு பலவீனம் இருக்குது, இசிஜில பார்க்கும்போது அது கொஞ்சம் நார்மலா இல்லை, அதனால ஒரு ஆஞ்சியோ பண்ணிடுவோம் வியாபம்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சதுக்கு அப்புறமே அவர் சொல்ற ஆலோசனை என்னன்னா, இப்ப உங்க இருதயத்தை சரி பண்ணியாச்சு, நீங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எதெல்லாம் ஆரோக்கியமான உணவு? உங்களுடைய பலவீனத்துல இருந்து நல்ல சுகம் கிடைச்சிருச்சு, ஆனா அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா எதெல்லாம் ஆரோக்கியமான உணவு, இவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அடுத்தது ஆரோக்கியமற்ற உணவுகள் எது அப்படிங்கிறது அதையும் பட்டியல் போட்டு சொல்லுவாரு. இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், இதை நீங்க இந்த உணவுகள் எல்லாம் நீங்க தவிர்க்கணும். நீங்க அப்படி தவிர்க்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த பலவீனங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகே, சரி. இப்ப ஏற்கனவே கடந்த முறை ஆரோக்கியமான உபதேசம் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இப்ப டாக்டர் அதை மட்டும் சொல்லிட்டு அவர் விட்டுறதில்ல. நம்ம பரம வைத்தியர், நம்முடைய ஆண்டவர், அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு இதெல்லாம் ஆரோக்கியமான உபதேசங்கிறத நான் சொல்லிட்டேன், ஆனா சில காரியங்கள் ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்கள் எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதையும் நீ தெரிஞ்சுக்கிட்டாதான்ப்பா நீ பெற்றுக்கொண்ட அந்த ஆரோக்கியத்தை நீ மெயின்டைன் பண்ண முடியும். சரி, அப்ப இந்த ஆரோக்கியம் இல்லாத நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உபதேசங்கள் என்ன என்பதையும் நாம் சற்று அறிந்து கொள்வோமே, ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். கலாத்தியர் 1வது அதிகாரம் வசனங்கள் 6, 7. கலாத்தியர் 1, 6, 7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி
கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நமக்கு அறிந்த எல்லா சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இது நாம் அறிந்த ஆரோக்கியமான உபதேசம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாரு? கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு அழைத்தவரை நீங்க இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றி போறீங்களே, சொல்லிட்டுதான் வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள். சிலர் சுவிசேஷத்தை புரட்டுவதற்கு, அதாவது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கான பல காரியங்களை அவங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். எரேமியா இப்படியா புலம்புறாரு. அவரு ஆண்டவருடைய ஏக்கத்தை, அவருடைய புலம்பல எரேமியா 2வது அதிகாரம், அதை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று 11 எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். 13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ. போதுமா? ஆண்டவருடைய அந்த அங்கலாய்ப்பை எரேமியா அப்படியே வெளிப்படுத்துகிறார். என்ன அவருடைய ஏக்கமா? என்கிட்ட என்னை விட்டு தூரமா போறதற்கு, அது பின்வாங்கி போனதற்கு என்னம்மா அவர் மாயையை பின்பற்றுகிறார்கள், வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள்? நான் அவங்களுக்காக செய்யாதது என்ன அநியாயத்தை என்கிட்ட அவங்க கண்டாங்க சொல்லிட்டு அவரு 2 தீமைகளை அவர்கள் செய்தார்கள். தங்களுக்கு தாங்களே தீமைகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். முதலாவது தீமை என்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்டார்கள். ஜீவ ஊற்ற விட்டுட்டாங்க, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவருடைய மிகப்பெரிய அங்கலாய்ப்பு, சுவிசேஷத்தை புரட்டுகின்றார்கள். ஆண்டவரிடத்துல அநியாயத்தை கண்டுபிடிக்க விரும்பி அவங்க அந்த சத்தியத்தையே புரட்டுகிற மக்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 1-4 வரைக்கும். 1 யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 1-4. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஒரு சிந்தை இப்பொழுது ஜனங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு விட்டது. அவர் தேவகுமாரன், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவே மாமிசத்திலே வெளிப்பட்டார். மாமிசத்திலே வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அறிக்கை செய்யவில்லை. இப்ப ஆண்டவரை மாமிசத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவில்லை என்று சொன்னால், அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை நாம் அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால், அது நமக்குள்ளாக ஆரோக்கியமற்ற ஒரு உபதேசத்தை உட்புகுத்தி விடுகிறதாம். அப்ப நான் ஆரோக்கியமாக தொடர்ந்து இருக்கணும்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த செய்தியுடைய முடிவிலே சகோதரி அவர்கள் தன்னுடைய ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அதிசயத்தை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவரை, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். அவ்வளவு ஏராளமான நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனங்கள் 13-15 வரைக்கும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13-15 வரைக்கும். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்ப நமக்குள்ளாக அந்த பகுத்தறியக்கூடிய ஆவி நமக்குள்ள இருக்குமே. ஆனால் இவன் சாத்தான் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நாம் கண்டறியக்கூடும். ஏன்னா இன்றைக்கு கள்ள உபதேசங்கள், நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் இன்றைக்கு எழுப்புகிறார். கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசிகள், இவர்கள் எல்லாம் தோன்றி இந்த ஆரோக்கியமான உபதேசத்திற்கு மாறாக மக்களுடைய ஆத்மாவை கெடுக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற உபதேசத்தை எல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தங்களுடைய மனதிலே தோன்றின காரியங்களை எல்லாம் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்ட சாத்தானை போல அவர்கள் தங்களுடைய மனதிலே தோன்றின காரியங்களை எல்லாம் இது தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைந்து வந்து கொண்டிருக்கின்றன. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1-2. 2 பேதுரு. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான தேங்க்யூ. இங்கே அவர் சொல்றாரு கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவங்க இந்த கேட்டுக்கு எதுவான சத்தியத்தை அவங்க தந்திரமாக நுழைய பண்ணுகின்றார்களாம். தந்திரமாக நுழைய பண்ணுகிறார்களாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்துனுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்துனுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா சாத்தான் நமக்கு ஒருவேளை அவன் இப்படிதான் இருப்பான்னு தெரியும், ஆனா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் தந்திரமாக அவன் நுழைய பண்ணுகிறான். அதாவது வேதத்தை புரட்டுகின்ற, சத்தியத்தை புரட்டுகின்ற காரியங்களை எல்லாம் அவன் தந்திரமாக நுழைய பண்ணுகிறான். அது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற தீதான உபதேசங்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29-30. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனங்கள் 29-30. 29 அங்கிள். 29-30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கள்ள போதகர்கள் என்று சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார். இங்க யாரை குறித்து சொல்றாரு? கள்ள விசுவாசி. உங்களுக்குள்ளும் சிலர், விசுவாசிகளுக்குள்ளும் சிலர் சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் ஓநாய்கள் என்று சொல்லுங்க. விசுவாசிகளுக்குள்ளே இருந்தும் இப்படியான கள்ள விசுவாசிகள் எல்லாம் எழும்பி
இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்க புரட்டுகின்றதை நான் பார்க்க முடியும். அப்ப போதகர்களா அப்படி செய்யறாங்க, தீர்க்கதரிசிகள் அப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நமக்குள்ளாகவும் இருக்கின்ற சில விசுவாசிகளும் அப்படியாக நம்மை ஆரோக்கியமற்ற ஒரு நிலைமைக்கு அவங்க கொண்டு போய் விடுவார்களாம். இதுல 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 3-4. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி போதும். தேங்க்யூ. இப்ப இங்க இந்த மாதிரி சத்தியத்தை புரட்டுகிறவனுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? அவன் நோய் கொண்டவன். அவன் ஏற்கனவே நோய் கொண்டவன். இந்த கொரோனா காலத்துல எல்லாம் அந்த கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவங்களை டோட்டலா ஐசோலேட் பண்ணிட்டாங்க. சோ அவங்க சுவாச காற்று பட்டாலும் கூட எதிரே இருக்கிறவர்களுக்கு அது தொற்றிவிடும். நோய் கொண்டவன் யாரு? உபதேசத்தை, கள்ள உபதேசத்தை போதிக்கின்றவன், சத்தியத்தை புரட்டுகின்றவன், அவன் நோய் கொண்டவன். அவங்களுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அவன்கிட்ட இருக்கிற அந்த நோய் கிருமிகள், நம்ம ஏற்கனவே ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆனா சத்தியத்தை புரட்டுகிற அந்த நோய் கொண்டவன், அவனுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகினால்தான் அவங்க நல்ல உபதேசத்தை போதிக்கிறார்களா அல்லது ஆரோக்கியமற்ற உபதேசத்தை, நம்மை கெடுக்கக்கூடிய உபதேசத்தை போதிக்கிறார்களா என்பதை நாம் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-4 வரைக்கும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-4 வரைக்கும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு 4 வரைக்கும் சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதையை சாய்ந்து போகும் காலம் வரும். இப்ப எல்லாம் கட்டுக்கதைகளுக்கு, அதாவது சில காரியங்களை, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சில கட்டுக்கதைகள் எல்லாம் அதோடு கூட பிணைத்து, ஏன்னா ஆண்டவருடைய மரணத்தை குறித்தே கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அவருடைய சரீரம் அவங்க சீஷர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, ஒரு கட்டுக்கதை. இன்றைக்கும் அது இஸ்ரவேல் தேசத்துல அது பேசப்பட்டு வருகிற ஒரு கட்டுக்கதை. இதை போல பல இப்படிப்பட்ட காரியங்களே, அது இன்னொரு வார்த்தை அருமையா சொல்றாரு, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திறனாய் சேர்த்து கொண்டு. இப்ப இப்படிப்பட்ட உபதேசம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபெல்லோஷிப்பாவே இருக்கிறாங்க. தவறான உபதேசத்தை போதிக்கக்கூடிய சில போதகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு, இவர்கள் எல்லாமே செவித்திறன் உள்ளவர்கள் அல்ல. இவங்க தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற விதமாக அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு அவங்க போதிக்கக்கூடிய காரியம் இது. இந்த சத்தியத்திற்கு உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்கள், எது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்வதற்கு மனதற்றவர்கள் தான் இப்ப ஆரோக்கியமற்ற உபதேசத்தை எல்லாம் போதித்து மக்களை அழிவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகிற ஏராளமான போதகர்களை பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்ட நாம் ஆரோக்கியமற்ற அந்த உபதேசம் நம்மை எந்த விதத்தில் எல்லாம் பால்படுத்தி விடும் என்று சொன்னதை போல, இந்த டாக்டர் நமக்குடைய அந்த இருதயத்தை சரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ஆலோசனை நிபந்தனைகள் அதையெல்லாம் எவ்வளவு
கருத்தோடு கவனத்தோடு கூட நாம செயல்படுத்துவோமோ, அதே போல கர்த்தர் ஆரோக்கியமற்ற உபதேசத்தை குறித்து சொல்லும் போது அதில் நாம் மிகுந்த கருத்தோடு கவனத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். இப்ப இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்தும் ஆரோக்கியமற்ற உபதேசத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்து ஆரோக்கியமான அன்பை குறித்து நாம் இப்ப பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம 4 கருத்துக்களை கேட்டோம். ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான அன்பு, ஆரோக்கியமான பொறுமை, ஆரோக்கியமான விசுவாசம். இப்ப அன்புல என்ன ஆரோக்கியம்? இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. வேத பாரகன் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28-31 வரைக்கும். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம். வேத பாதகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இந்த வேத பாருங்க, ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் ஐயோ ஐயோ போட்டார் பார்த்தீங்களா, இவனுக்கு மகிழ்ச்சி. நல்ல பதில் சொன்னீங்க ஆண்டவரே, சரியான அடி கொடுத்தீங்க அப்படின்னு. இந்த வேத பாருங்க தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே, கற்பனைகளில் பிரதானமான கற்பனை எது? ஆண்டவருக்கு அருமையா பதில் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு, அப்பா இது பிரதானமான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கின்ற அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற கற்பனை, நீ தேவனிடத்துல நீ முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், முழு ஆத்மா முழு பலன் முழு மனதோடு கூட அன்பு கூறணும்னு சொல்லிட்டேன். இது பிரதானமான கற்பனை. அதற்கு ஒப்பாக இருக்கிற இந்த 2வது கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். 3 காரியத்தை இங்க சொல்றாரு. நீ என்கிட்டயும் நீ அன்பா இருக்க வேண்டும், அதாவது கர்த்தரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், உன்னிடத்திலே நீ அன்பாக இருக்க வேண்டும், பிறனிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி இருக்கணுமா, அதுக்கு தான் இங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலன். சரி, இப்ப இந்த 4ம் நம்ம ஆண்டவரிடத்துல அது ஆரோக்கியமான அன்பு அப்படின்னு சொன்னா, முழு இருதயத்தோடு கூட நான் அன்பு செலுத்தினால் மட்டும்தான் அது ஆரோக்கியமான அன்பு. பல நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தால் ஆண்டவரை நான் சோத்தரிப்பேன், ஆண்டவர் மேல அன்பு பாராட்டுவேன். சில நேரங்களில் நான் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு எதிராக பல முறுமுறுப்பான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல இருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறதை நான் பார்க்க முடியும். முழு இருதயத்தோடு கூட அன்பு செலுத்துவோமே ஆனால் அதுதான் ஆரோக்கியமான அன்பு. இப்ப இந்த முழு இருதயம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இங்க இருதயம் என்பது உளமார்ந்த சிந்தனை மற்றும் உணர்ச்சிகளை கொடுக்கிறது. அதாவது அது ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள், it commands our sincerity of both thoughts and feelings. நம்முடைய சிந்தைகளையும் உணர்ச்சிகளையும் அது சார்ந்திருக்கிறதாம். முழு இருதயத்தோடு சொல்லும்போது அந்த இருதயத்துக்குள்ள சிந்தனையும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்
நான் ஆண்டவர்கிட்ட பாராட்டுற அன்போ அல்லது என்னைக்கிட்ட பாராட்டுற அன்போ அல்லது மற்றவர்கிட்ட பாராட்டுகிற அன்பு ஏன் ஆரோக்கியமற்றதாக இருக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இந்த சாலமோன் ஞானி சொல்லுகின்றார், எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. பிலிப்பியர் 4:7 என்ன சொல்லுது? வாசிப்போம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசி இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்றாரு, இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இவ்வளவு எண்ணங்கள் கொண்டதுதான் அந்த இருதயம். இருதயத்திலிருந்துதான் சிந்தனை வருது, உணர்ச்சிகள் வருகிறது. இந்த ரெண்டையும் சார்ந்து இருப்பதுதான் இதயம். இப்ப பாருங்க, தாவீதை எடுத்துக்கங்க. அவனுக்குள்ளாக முதல்ல அங்க கொளித்து கொண்டிருக்கிற பெண்ணை பார்க்கிறான். அவனுக்குள்ளாக சிந்தனை வருகிறது. முதல்ல சிந்தனை வருகிறது அவன் இருதயத்திற்குள்ள. என்ன சிந்தனை? இந்த பெண் அழகாக இருக்கிறாள். இது சிந்தனை அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த சிந்தனையை தொடர்ந்து என்ன வருது? அவனுடைய உணர்ச்சி வெளிப்படுகிறது. முதல்ல சிந்தை, அதுவும் இருதயத்துக்குள்ளதான் இருந்து வருது. அடுத்தது உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை அவன் வெளிப்படுத்துவதனுடைய அடையாளமாகத்தான் தவறான முறைகளில் அந்த பெண்ணை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அப்ப இந்த இருதயமானது இவ்வளவு கேடுள்ளதாக இருக்கிறபடியினாலே, அப்ப எனக்குள்ள அவ்வளவு கேடுகள் இருக்குமானா அந்த இருதயத்திலிருந்து பெருக்கக்கூடிய அந்த அன்பு எப்படி இருக்க முடியும்? ஆரோக்கியமா இருக்க முடியுமா? அதனாலதான் இங்க முழு இருதயத்தோடு கூட நீ என்னிடத்துல அன்பு கூற வேண்டும். அந்த ஒரு முழுமையான சிந்தனை, அந்த உணர்ச்சிகள், என் சிந்தனை முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளாக இருக்க கிடவுது. அப்ப சொல்லுகின்றா. அப்ப என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கிற சிந்தை எப்பொழுதும் நான் என் ஆண்டவரையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த சிந்தனையை தொடர்ந்து வருகிற உணர்ச்சிகள், என் ஆண்டவருடைய வார்த்தைகளையே நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்ல வேண்டும். அப்ப இப்படியாக இந்த முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறுவோமையானால் அது ஆரோக்கியமான அன்பு. அடுத்து முழு இருதயத்தோடு அன்பு கூறு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து முழு ஆத்மாவோடு கூட நீ அன்பு கூற வேண்டும். இந்த ஆத்மா என்று சொல்லப்படுவது என்ன? இது உணர்ச்சிகளை சார்ந்திருக்கிறது. It commands our emotional nature. இந்த எமோஷன் அப்படிங்கிறது எது சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஆழ்ந்த உணர்ச்சி. ஆழ்ந்த உணர்ச்சி. இதுக்கு இன்னொரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஃபெர்விட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. FERVID என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது. இதுக்கு என்ன அர்த்தமா? ஒன்றை பற்றி அழுத்தமான உணர்ச்சிகளை கொண்டிருப்பது அல்லது அதை வெளிப்படுத்துவது. நல்லா புரியும். ஒன்றை பற்றி அழுத்தமான உணர்ச்சிகளை கொண்டிருப்பது அல்லது அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதுதான் ஆத்மா. முழு ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது என்ன? என்னுடைய நான் எதை வெளிப்படுத்துகிறேனோ எனக்குள்ள இருக்கின்ற அந்த அழுத்தமான காரியம் அது முழுமை பெற வேண்டும். அப்ப என்னுடைய ஆத்மா எப்படி இருக்க வேண்டுமா? எனக்குள்ள இருக்கின்ற அந்த ஆழ்ந்த உணர்ச்சிகள் அதை நான் எப்படி அதெல்லாம் முதல்ல எனக்குள்ள வைத்துக் கொள்கிறேனோ அதை நான் அப்படியே வெளிப்படுத்த வேண்டும். ஆழ்ந்த உணர்ச்சி அங்க பார்த்தோம். முழு இருதயம் சொல்லும் போது அது என்னுடைய சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் சார்ந்திருந்தது. இங்க என்ன சொல்றாரு? ஆழ்ந்த உணர்ச்சிகள், ஆழ்ந்த உணர்வுகள், இதை தனக்குள்ளாக கொண்டிருப்பதுதான் இந்த ஆத்மா. அப்ப நான் முழு ஆத்மாவோடு நான் அன்பு கூற வேண்டும். அது கர்த்தரிடத்திலேயோ என்னிடத்திலேயோ அல்லது பிறரிடத்திலேயோ நான் அன்பு கூற வேண்டுமே, ஆனால் அது ஆழ்ந்த உணர்ச்சிகளை எனக்குள்ளே கொண்டிருந்து அதை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய உள் மனதிற்குள்ள ஆழ்ந்த உணர்ச்சி என்று சொல்லும் போது நான் ஆண்டவரை குறித்து எந்த அளவுக்கு அவர் எனக்கு செய்த காரியங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறேனோ
அந்த உள்வாக்கி கொண்ட அந்த உணர்ச்சி சத்தியத்தின் அடிப்படையில, அந்த உணர்வின் அடிப்படையில தான் நான் அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்ப எனக்குள்ளாக அந்த ஆழமான உள்வாங்கிக் கொள்ளுதல் இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை பற்றியோ அல்லது நான் யார் என்று என்னை பற்றியோ அல்லது எனக்கு சுற்றி இருக்கிற மற்றவர்களை பொறுத்தோ அவர்களை குறித்த ஒரு ஆழமான காரியங்களை நான் உள்வாங்கிக் கொள்வேனே, ஆனால் நான் என்னுடைய அந்த ஆழ்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது அதுல அந்த அன்பு பிரவாகித்து வரும். அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப அந்த ஆரோக்கியமான அன்பு என்பது முழு ஆத்மாவோடு கூட அது என்னுடைய எமோஷனல் நேச்சரை சார்ந்து இருக்கிறது. இப்ப நான் அதுல எந்த விதத்திலே என்னுடைய ஆத்மா அன்பை வெளிப்படுத்துவதிலே குறைவுபட்டிருக்கிறது, என்னுடைய அந்த ஆழ்ந்த உணர்ச்சிகளை நான் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறேன். மூன்றாவதாக சொல்லுகிறார், முழு மனதோடு. இது எதை குறிக்கிறதுனா, இட் கமெண்ட்ஸ் அவர் இன்டெலெக்சுவல் நேச்சர். அதுக்கு என்ன சொல்ல வருது? அறிவாற்றல் அல்லது கூர்மதி, கூர்மையான மதி. இன்டெலெக்சுவல் நேச்சர் என்று சொல்லும்போது என்னுடைய மனதுல இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல், கூர்மதி. என்ன என்ன அறிவாற்றல்? நான் யாரு? என்னை சிருஷ்டித்த, எனக்காக ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவர் யார்? இதை குறித்த அறிவாற்றல் எனக்கு இருக்க வேண்டும். அவரை குறித்த அறிவாற்றல், அவரை குறித்த ஒரு கூர்மதி எனக்குள்ளே இருக்குமே, ஆனால் நான் முழுமையாக இந்த அன்பை நான் ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்துறேன். அவரை நான் நல்லா தெரிஞ்சுக்கொண்டேன். அதனால ஆண்டவரே, நீங்க எனக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, அவருடைய அருமை பெருமைகளை, அவர் நமக்காக செய்தவைகளை எல்லாம் நாம சொல்ல வேண்டுமே, ஆனால் அவரை குறித்த அந்த கூர்மதி அறிவாற்றல் எனக்குள்ளே இருக்க வேண்டும். இப்ப நான் அந்த அறிவாற்றலை வெளிப்படுத்துகிறேன். முழு மனதோடு கூட நான் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், நான் உள்வாங்கிக் கொண்ட ஆண்டவரை குறித்த அறிவு, நான் யார் என்பதை அறிந்து கொண்ட அந்த அறிவு, அதைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நான் யார் தெரியுமா? நீ பாவின்னா வேதம் சொல்லுது. ஆனா இப்ப நீ பரிசுத்தவனா மாறிட்ட இல்லையா? அந்த பரிசுத்தமா எப்படி நீ மாறின, அந்த பரிசுத்தத்தை யார் உனக்கு கொடுத்தா என்பதை அறிந்து கொள்ளும் போது, நான் யார்? பாவியாக இருந்தேன். இப்பொழுது ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே இப்பொழுது நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் நான். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் யார்? அவர்களும் அதே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அப்ப ஒவ்வொருவரை குறித்தும் அந்த அறிவாற்றல், அந்த கூர்மதி எனக்கு இருக்குமே, ஆனால் நான் முழு மனதோடு கூட ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்த முடியும். அப்ப நான் ஏன் முழு மனதோடு கூட அன்பு செலுத்தினா, ஆண்டவரை குறித்து நான் முழுமையா இன்னும் அறிந்து கொள்ளல, ஏதோ அறகுறையா அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை குறித்து நம்ம இந்த அறகுறை மனதுங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உபத்திரங்களை வச்சிருக்கிறாரு. உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், அதே நேரத்துல உபத்திரவத்தை சகிக்கவும் வேண்டும். பாடுகள் பட்டால்தான் ஆளுகையும் செய்ய முடியும். இப்ப நான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களில அவர் நம்முடைய உபத்திரவத்தையும் தாங்கிக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார். உபத்திரவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் சகித்துக் கொள்ளும் போது ஆளுகை செய்யும்படியான அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இப்ப நான் ஏன் முழு மனதோடு கூட ஆண்டவத்தில் அன்பு கூறவில்லை என்று சொல்லும் போது, நன்மை பெற்ற போது என் மனம் அப்படியே முழுமையாக பஸ்ட் ஆகி ஆண்டவரை குறித்து ஆகோ ஓகோ என்றெல்லாம் தூக்கி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆனா எப்ப நான் ஒரு உபத்திரவத்தை சந்திக்கிறேனோ, அந்த உபத்திரவத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். ஆனா தென்னாலிராமை குதிரையை போல காணம் வந்துருச்சுன்னா வாய ஆணு விரிவாக திறக்குமா அந்த தென்னாலிராமை குதிரை. கடிவாளத்தை கொண்டு வந்தா வாயை சிக்குன்னு மூடிக்கிறோமா தென்னாலிராமை குதிரை. இப்ப நம்ம எத்தனை பேர் தென்னாலிராமை குதிரை போல இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? முழு மனதோடு கூடிய அன்பு அப்படின்னா,
என் ஆண்டவரை குறித்து நான் எப்படி அறிந்திருக்கேன்? அவர் எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் செய்றார். எனக்கு ஒரு உபத்திரவம் என் வாழ்க்கையில வருது, ஒரு துன்பம் என் வாழ்க்கையில வருதுன்னா, அந்த துன்பத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு இன்னொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அது முழுமையான மனம். சோ ஆண்டவரை குறித்து எல்லாம் சரியாக அறிந்திருக்க எனக்கு நன்மை செய்கிறவரு மட்டுமல்ல, எனக்கு சில நேரங்களில சாத்தான் என்னை சோதிப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கின்றார். அப்ப அந்த உத்தரவு கொடுக்கும்போது அவர் அனுமதித்து உத்தரவு கொடுக்கிறார். அப்ப உத்தரவு கொடுத்த அதே ஆண்டவர் அந்த உபத்திரவத்திலிருந்து தப்புவதற்கான மார்க்கத்தையும் நமக்கு அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாராம். எப்படி அவனோடு கூட எதிர்த்து போராடி அவனை ஜெயிக்கணும் என்கிற காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பயிற்சியாக, இப்ப இதையெல்லாம் நான் முழு மனதோடு கூட அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். உபத்திரவங்கள் வரும்போது அதையும் அது மூலமாக இருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்ற அந்த மனப்பக்குவம், இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நான் முழு மனதோடு கூட ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிறேன் என்று பொருள். சரி, இதுல 3 பார்த்துட்டோம். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம். இப்ப அடுத்தது முழு பலத்தோடு கூட, அதுவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு, பல நிலைமைக்கு ஆங்கிலத்துல எனர்ஜி, ஸ்ட்ரெங்க், மைட் அண்ட் இன்டென்ஸ் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுல அந்த இன்டென்ஸ் என்ற வார்த்தைக்கு நம்ம தமிழ்ல என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, மும்முரமான, முனைப்பு மிக்க. இப்ப நான் முழு பலத்தோடு கூட ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறேன் என்று சொன்னா, நான் மும்முரமாக ஒரு முனைப்போடு கூட என்கிட்ட இருக்கிற என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த முழு ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி முனைப்போடு கூட அன்பு கூறணுமா? என்னங்க இது? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறலாம் சரிதான், அது என்ன முனைப்பு மிக்க அன்பு, ஒரு மும்முரமான அன்பு. என் இருக்கிற முழு பலத்தோடு கூட, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த முழு ஸ்ட்ரென்த்தோடு கூட. சிம்சோன், அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனா எப்ப அந்த ஆண்டவர் சொன்ன நிபந்தனையை அவன் மீறினானோ அந்த ஸ்ட்ரென்த் அவனை விட்டு போயிருச்சு. என்ன, ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டான். இப்ப முழு ஸ்ட்ரென்த் என்ன, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது எனக்குள்ள முழு பலனுங்க. சிம்சோனுக்கு அந்த ஆவியானவர் இருந்தார், தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார், முழு பலன். எப்ப ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போனாரோ பலத்தை எல்லாம் இழந்துட்டான். கடைசி ஆண்டவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டான் இல்லையா, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். மறுபடியும் அவனுக்கு அந்த பலன் வந்தது. கண்ணு இல்லதான், ஆனா அவனுக்குள்ளாக அந்த பலன், ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தபடியினாலே அவன் முழு பலத்தையும் பயன்படுத்தி மும்முரமாக முனைப்போடு கூட அந்த தூண்களை எல்லாம் அவன் சரித்து அங்க இருந்தவர்கள் எல்லாம் மாண்டு போகும்படியாக செய்தான். இப்ப நாம முழு பலத்தோடு கூட ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். சரி, இத ஒரு சுருக்கமா அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்? நாம பாராட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப சின்சியராக இருக்க வேண்டும். அதான் முழு இருதயத்தோடு சொல்லும் போது சின்சியரா அன்பு கூற வேண்டும். அதாவது உளமார்ந்ததாக நாம அன்பு கூற வேண்டும். அடுத்தது ஃபெர்விடாக இருக்க வேண்டும் அந்த அன்பு, அதாவது அழுத்தமான உணர்ச்சிகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்டெலிஜென்டாக இருக்க வேண்டும், அறிவாற்றல் உள்ளதாக அது இருக்க வேண்டும். எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டும், முனைப்பு மிக்கதாக, ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும். ஆக இப்படியான அந்த அன்பு தாங்க ஆரோக்கியமான அன்பு. இப்ப இதுல எந்த இடத்துல எங்க நம்ம குறைவுபடுகிறோம் என்பதை அறிந்து கொள்வோமே ஆனால், அந்த ஆரோக்கியமற்ற நிலைமையில இருக்கின்ற எனக்குள்ளாக ஆண்டவர் அந்த அன்பை ஊற்றி இருக்கிறார் அல்லவா, அந்த அன்பை நான் முழுமையாக வெளிப்படுத்த முடியும். முதல்ல என்னுடைய அந்த அன்பை நான் கர்த்தருக்கு வெளிப்படுத்தணும். இரண்டாவதாக எனக்கு நானே அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பிறருக்கு அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். இது ஆரோக்கியமான அன்பு.
இந்த ஆரோக்கியமான அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்தலாம்? இப்ப எனக்குள்ள இந்த ஆரோக்கியமான அன்பு இருக்குது, சரி, என்கிட்ட இருக்குது ஆரோக்கியமான அன்புதான் அப்படிங்கிறத நான் எப்படி நிரூபிக்கிறது அல்லது எப்படி அதை வெளிப்படுத்துவது? வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். Amen. இங்கே பார்க்கிற அன்பு மாயமற்றதாக ஊக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நல்ல அருமையான ஒரு இங்க அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அது ஊக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மாயம் இருக்கக்கூடாது, ஊக்கம் இருக்கணும். அதான் ரெண்டையும் சொல்றாரு. என் அன்புல மாய்மாலம் இருக்கக்கூடாது, வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இங்க அதே சத்தியத்தை தான் இங்க ரோமர்கள் நிருபத்திலையும் அவர் சொல்லுகின்றார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. இதை யாருகிட்ட பார்க்கிறோம்? மாய்மாலமான ஒரு அன்பை யூதாஸ் காரியத்துக்கிட்ட பார்க்கிறோம். அவன் எப்படி சொல்றான்? நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட நம்முடைய அன்பை பாராட்டுவதற்கு அவன் முத்தமிட்டு அந்த அன்பை பாராட்டுவது வழக்கம். இப்ப இவன் வர்றது எதுக்காக? காசு வாங்கியாச்சு ஏற்கனவே. ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக வருகிறான். ஆண்டவரை அவன் அதிகமாக நேசிப்பதை போல ஆண்டவரை முத்தமிடுகிறான். அன்பை, தனக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன். நானும் உங்க சீஷன்ல ஒருத்தன்னா, அந்த சீஷத்துவத்தை நான் இன்னும் இழந்துடல, அதை மறக்கல என்று சொல்லுவதை போல பாசாங்கு செய்து முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். மாய்மாலமான ஒரு அன்பு. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை அவன் வெளிப்படுத்துறானாம். அங்க ஒரு மாய்மாலம் இருக்குது. காட்டி கொடுத்த அன்பு, விலை பேசப்பட்ட அன்பு. அன்பு விலை போயிருச்சு. அன்பிலே ஒரு மாயத்தன்மை. பல நேரங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிற அன்பு விலை போயிருச்சா? ஏதோ ஒரு காரியத்திற்காக அத விலை கொடுத்துட்டோமா, வித்துட்டோமா? அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அது ஊக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்ப அப்படிதான் நான் என்கிட்ட இருக்கிற அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். 3 பேர்ட்ட வெளிப்படுத்தணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்தணும், எனக்கு நானே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அந்த அன்புல மாயமால இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு பதிலாக ஒரு ஊக்கம் இருக்கணும். நான் பாராட்டுகிற அந்த அன்புல அந்த ஊக்கம் இருக்குதுங்கிறத, நான் ரொம்ப நேசிக்கிறவங்களை கட்டி பிடிக்கும் போது நமக்கும் அவங்களுக்கும் கேப் இல்லாத அளவுக்கு ஒரு பிணைப்பு. அந்த அன்பு அப்படிதான் இருக்க வேண்டுமா? ஊக்கமான அன்பு, மாய்மாலம் இருக்கக்கூடாது. நாம அப்படிதான் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அங்க பேதுரு 1ல சொன்னது ஊக்கமாக அன்பு கூறுங்கள். இங்க என்ன சொல்றாரு? ஊக்கமான அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப என்கிட்ட இருக்கிற அந்த அன்பு இருக்கு இல்லையா? சோ அந்த அன்பை நான் வெளிப்படுத்துறதுன்னா எப்படி வெளிப்படுத்த முடியும்? நான் திரளான அன்பு திரளான பாவங்களை மூடும்.
இப்ப நம்ம யார்கிட்டயாச்சும் திறன பாவங்களை மூடுனா என்ன அர்த்தம்? அன்பு மன்னிக்கும். சிலுவையில ஆண்டவர் அந்த அன்பை எப்படி அற்புதமாக வெளிப்படுத்தினார் அல்லவா? தன்னை சிலுவையில அறைந்தவர்களுக்கும், பிதாவே அறியாம செய்யறாங்கப்பா, அவங்கள மன்னிங்க. அந்த அன்பு தாங்க. அந்த அன்பு, கிறிஸ்து தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு? எல்லாருடைய பாவங்களையும், தனக்கு தீமை செய்தவருடைய பாவங்களையும் அவர் மன்னித்தார். இப்போ நான் எனக்குள்ள இருக்கிற அந்த அன்பை நான் வெளிப்படுத்துறத ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல நான் மன்னிப்பது நிமித்தமாக அதை வெளிப்படுத்த வேண்டும். அதிலே நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். என்ன? பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அங்கே பேதுரு சொன்னதுதான் இங்க ஞானியே சொல்றாரு. அப்ப நான் அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியுமா? எனக்குள்ள இருக்கிற அந்த அன்பை அந்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட அன்பு கூறணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அன்பை எப்படி நான் வெளிப்படுத்துவது என்று சொல்லும் போதுதான் நான் பிறரை, எனக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிப்பது நிமித்தமாக எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆரோக்கியமான அன்பை நான் வெளிப்படுத்த முடியும். அப்ப நான் மன்னிக்கல அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அன்பு அது ஆரோக்கியம் இல்லாத, ஆரோக்கியமற்ற ஒரு அன்பாக மாறிவிடும். சில நேரங்கள்ல நான் பாவங்கள்ல மன்னிச்சிடுறேன், ஆனா அதை என்னால மறக்க முடியல. அவன் செஞ்ச தப்பு அன்னைக்கு மன்னிச்சுட்டேன் அவனை, ஆனா இன்னைக்கும் அதை என்னால மறக்க முடியல. அன்புல ஆரோக்கியம் இல்ல, ஆரோக்கியம் இல்லாத ஒரு அன்பு. மன்னிச்சுட்டவே மறக்க முடியலன்னு சொன்னா அது என்ன ஆரோக்கியம் இருக்குது? கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தது மட்டுமல்ல, அவர் மறந்து விட்டவர். நம்ம போய் ஏதாச்சும் ஆண்டவரே நான் அன்னைக்கு அப்படி செஞ்சேன், அப்படியாப்பா எனக்கு ஞாபகமே இல்லையே, நாம அதை என்னைக்கு மறந்துட்டேனே. அதுதாங்க ஆரோக்கியமான அன்பு. இயேசு கிறிஸ்துவனுக்குள்ள அந்த ஆரோக்கியமான அன்பை நாம பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த அன்பு அவர் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார். அடுத்து 1 யோவான் 4:18 வாசிப்போம். 1 யோவான் 4:18. 4:18. அல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அன்பிலே பயம் இல்லை. அப்ப பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரோக்கியம் இல்ல, அன்புல ஆரோக்கியம் இல்ல. எதை பார்த்தாலும் நான் பயப்படுறேன். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயம், வேலை நிரந்தரமா கண்டினியூ ஆகுமா ஒரு பயம். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப பயப்படுகிறவன் பூரண அன்புடையவன் அல்ல. இப்ப எனக்குள்ள நான் அன்பை வெளிப்படுத்துறதுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், வெளிப்படுத்தினேன். எனக்குள்ள பயம் இருக்குமானா அது ஆரோக்கியமான அன்பு அல்ல. அப்ப பயத்தை எல்லாம் என்னிலே இருந்து அப்படியே தூர எடுத்து வைத்து விட வேண்டிய அந்த பயம்ங்கிறது எனக்கு உள்ளே இருந்து வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அப்படியே உங்ககிட்ட இருக்க அந்த பயங்களை எல்லாம் தூக்கி அப்படியே என் பாதத்துக்கு கீழே வச்சிரு. அந்த பயம் ஒரு பாரத்தை ஏற்படுத்து, அது ஒரு பாரம், சுமை. அதையெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா சுமையும் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும், பயத்தை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும். எதை குறித்து நமக்கு பயம் இருக்கிறதோ அதை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம இறக்கி வச்சிட்டோம்னு சொன்னா அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளி விடுகிறதா. இனி எனக்குள்ள பயம் இல்லை. ஏன்? எனக்குள்ள
தைரியமான ஆண்டவர் இருக்கார். ஏன்னா பிசாசை எதிர்த்தவர், பிசாசை ஜெயித்தவர், ஒரு தைரியசாலி எனக்குள்ள இருக்கிறார். அவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் தைரியசாலி. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உள்ள அவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னாலே எனக்குள்ள இருக்கிற பயத்தை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுறாரு. அப்ப எனக்குள்ள இருக்கிறவர் எனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகினால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதபடி, பயப்படாதபடி எல்லாவற்றுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்ப எனக்குள்ள பயம் வருதுன்னு சொன்னா நான் ஸ்தோத்திரம் சொல்ல 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 இந்த ஆண்டவர் எனக்குள்ள அந்த பயம் எல்லாம் என்னை விட்டு தூரம் அப்புறமாய் போய் விடுகிறதாம். அப்ப நான் பூரணமான அன்பு அப்படின்னு சொல்லும்போது, ஆரோக்கியமான அன்பு என்று சொல்லும்போது அதுக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது, பயமற்ற ஒரு அன்பு. யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 15:13. நீ ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுக்கிற அன்பு. இங்க என்ன சொல்றாரு? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. நம்ம ஆண்டவரை சிநேகித்தோமா? ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தோம். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தோம். அவருக்கு விரோதமாக பாவத்திலே இருந்த நாம் அவரை விரோதித்தோம், அவரை அறியாதிருந்தோம். ஆனா இப்ப அவருக்கு பகைஞர்களாக இருந்த நம்மை, அவருக்கு விரோதிகளாக இருந்த நமக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சிநேகிக்கிறவனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பு சிறந்த அன்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பகைஞனுக்காகவும் விரோதிக்கிறவர்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கிற அன்பு. அது சாத்தியமா? இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தன. அவருக்கு விரோதியாக இருந்த நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்புனா என்ன, ஆரோக்கியமான அன்பு என்னங்கிறத ஆண்டவரை வச்சுதான் நாம தெரிந்து கொள்ளணும். அப்ப அளவுகோல் என்ன? ஆரோக்கியமான அன்புக்கு அளவுகோல் என்ன? ஆண்டவருடைய அன்பு. அப்ப அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். சத்தியத்தின் நிமித்தமாக ஜீவனை கொடுத்தவர்கள், ஆண்டவரை விரோதித்து, ஆண்டவருடைய சத்தியத்தை விரோதித்து, அதன் நிமித்தமாக ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்த ஊழியர்களையும் விரோதித்து அவர்கள் கொலை செய்யப்படுவார்களே, ஆனால் அதுதான் இங்கே சொல்லப்படுகிற ஜீவனை கொடுக்கின்ற அன்பு. ஆண்டவருக்காக தங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கின்றவர்கள். அதுதான் ஆரோக்கியமான ஒரு அன்பாக இருக்கிறார். கொலோசையர் 1:8. கொலோசையர் 1:8. கொலோசியர் 1:8. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆவிக்கு உள்ளான அன்பு. அது என்னங்க ஆவிக்கு உள்ளான அன்பு? ஆவிக்கு வெளியே இருக்கிற அன்பா, ஆவிக்கு உள்ளே இருக்கிற அன்பு? யூதா நிருபத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அது நான் ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். ஆவிக்குள்ளான அன்பு, அந்த அன்பு ஆவிக்குள்ள இருந்துச்சுன்னா அது எப்படி காக்கப்படுமா?
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப ஒரு டம்ளர் நிறைய தண்ணி இருக்குது. இப்ப அந்த தண்ணி அந்த டம்ளருடைய உள்பக்கம் முழுவதும் அந்த தண்ணீர்னால நிறைந்திருக்குது. இப்ப இத வெளியவே வச்சிருக்கிறேன். வெளியவே வச்சிருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த டம்ளருக்கு வெளியே நிறைய டஸ்ட் படிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த டம்ளருக்கு உள்ள தண்ணி இருக்கிறதுனால உள்ள டஸ்ட் எதுவும் இல்லை, ஆனா வெளியே டஸ்ட் இருக்குது. இப்ப என்ன பண்றேன், ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுட்டு அந்த பக்கெட்டுக்குள்ள இந்த டம்ளர் தண்ணியே அப்படியே உள்ள வைக்கிறேன். இப்ப அந்த டம்ளருக்கு வெளியவே என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. டம்ளருக்கு உள்ளேயும் தண்ணி இருக்குது. இப்ப உள்ளேயும் அது சுத்தமா இருக்குது, வெளியேயும் சுத்தமா இருக்குது. இதுல இன்னொரு பெரிய காரியத்தை நம்ம கவனிக்கணும். இப்ப இந்த டம்ளரு அந்த தண்ணிக்குள்ள ஐடியலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour கழிச்சு அந்த டம்ளரை வெளியே எடுத்து பாருங்க, ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் தெரியுமா? அதுதாங்க நாம செயலற்ற ஒரு விசுவாசியாக, செயலாற்றாத ஒரு விசுவாசியாக இருந்தோம்னு சொன்னா பிசுபிசுத்து போயிருங்க நம்முடைய விசுவாசம். அப்ப நான் செயலாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குள்ளான அன்பு என்ன, அது வெளியேயும் அந்த அன்பு மாசுபடாதபடி காத்துக்கொள்ளுதான், உள்ளேயும் காத்துக்கொள்ளுதான். நான் அந்த அன்பு எனக்குள்ள நான் அன்பு பாராட்டு இருக்கு இல்லையா, அது செயல்படக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். அதான் ஆவிக்குள்ளான அன்பு. அந்த தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டம்ளரை போல என்னுடைய அன்பு ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குள்ளாக இருப்பது மட்டுமல்ல, அங்க உள்ளே அது அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஆவியானவர் எனக்குள்ளே அசைவாடுகிறாரோ, நானும் ஆவியானவருக்குள்ளே அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதற்கு ஏற்ற காரியங்களை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு செய்ய சொல்லி சொன்னாரோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அது இல்லாதபடிக்கு நான் ஒரு ஐடியல் கிறிஸ்தவனாக இருப்பேனே, ஆனால் நான் பிசுபிசுத்து விடும் என்னுடைய விசுவாசம், என்னுடைய அன்பு பிசுபிசுத்து விடும். அது ரொம்ப கவனத்தோடு கொடுக்கும். இன்னும் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். அழியாத அன்பு, அழியாத அன்பு. யோவான் 13:37 வாசிப்போம். யோவான் 13:37. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம், அது அங்கிள் அதுதான் போதும். இப்ப இங்க அழியாத அன்பை குறித்து சொல்லுகின்றார். இங்க பேதுரு பாருங்க, எதுலையுமே முந்திக்கிறவர். அவர் இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன். நீங்க என்ன பின்பற்றி வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் ஏன் பின்பற்றி வரக்கூடாது? உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். இப்ப இதுல அந்த முழுமையான அன்பை பார்க்கிறோமா? இது ஒரு சொல்லளவிலே சொல்லப்பட்ட அன்பு, ஒரு சொல்லளவிலே வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, செயலில் இல்ல. இப்ப செயல்படுத்துவதற்கு ஒரு சூழ்நிலை வருது. குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் உள்ளுக்குள்ள பிலாத்தினுடைய அரண்மனையில இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு கண்டிப்பா மரண தண்டனை அப்படிங்கிறது நல்லா தெரியும், பேதுருக்கு தெரியும். அவர் அந்த காரியத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, நல்லா தெரியும். இப்ப அங்க இருந்த ஒரு பெண் சொல்றா, இவனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன். அவன் என்ன சொல்றான், அவரை அவரை எனக்கு யாருனே தெரியல, இல்ல நீ சொல்றது எனக்கு புதுசா இருக்குதுங்கிறான். டீசல் என்ன சொல்றான், அவனை அறியேன். இயேசு கிறிஸ்து ஒருமையில சொல்லிட்டான். ஏன்? அவனோட
ஒருமையில சொல்லணும்னா தான் என்னது இயேசு கிறிஸ்துவ அவன் சொல்றானே, அப்ப இவன் கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் அல்ல அப்படின்னு தன்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஆனா அங்க என்ன சொன்னா, ஜீவனை கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இப்ப ஜீவன் போயிரும்னு பயம் ஆண்டவருடைய. இப்ப இங்க பேதுருடைய அன்பு குறைந்து விட்டது. ஆனா அது அழிவதற்கு முன்பாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மறுபடியும். அன்பு குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த அன்பு அழிந்து விடாதபடிக்கு யோவான் 21 கேட்கிறார் இல்லையா, இவன் ஆண்டவரே அந்த அன்பு இவன்கிட்ட குறைஞ்சிருச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். அவன்கிட்ட சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே சீமோனே, இவங்க எல்லாரையும் விட நீ என்னிடத்துல அதிகமான அன்பு பாராட்டுகிறாயா? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்படியான ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2வது முறையும் அதையும் கேட்கிறா, நீ இவர்களை விட என்னிடத்துல அதிகமாக அன்பு கூறுகிறாயா? இப்ப அந்த குறைஞ்ச அன்பை எப்படி ஆண்டவர் அவனுக்குள்ள அதை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றாருன்னு பாருங்களேன். முதல்ல சொன்னாரு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இப்ப அன்பு அவனுக்குள்ள அந்த குறைஞ்சிட்டு வந்த அன்பு இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2வது ஒரு கேள்வியை கேட்கிற, மறுபடியும் அதே கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேங்கிறது நீங்க நல்லா தெரியுமே, அப்ப என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்ப அன்பு இன்னும் கொஞ்சம் கூடிடுச்சு. எப்படி கூடிச்சு? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான நீ சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுப்பா. உன் அன்பு குறைஞ்சிருச்சு. இப்ப நீ அந்த அன்பை நான் உனக்கு இப்ப அதிகப்படுத்தி கொடுக்கிறேன். நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பிபிஎஸ் மினிஸ்ட்ரி சிறுவர்களுக்கு மத்தியில என்னென்ன ஊழியங்கள் எடுக்க அந்த ஊழியத்தை போய் பண்ணு. அடுத்து 2வது இந்த அன்பு கொஞ்சம் இன்னும் கூடின உடனே நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்ப அடுத்தது பெரியவர்களுக்கு மத்தியிலான ஊழியம் அல்லது வாலிபர்களுக்கு மத்தியான ஊழியம். 3வது முறை அதே கேட்கிறாரு, வாலிபர்களுக்கு மத்தியில சபையில பெரியவர்களுக்கு மத்தியில. இப்ப இதெல்லாம் என்னன்னா, அந்த அன்பை என்னிடத்திலே குறைந்து கொண்டு வருகிற அன்பை நான் அதிகப்படுத்துவதற்கான எல்லா விதமான ஏதுகரங்களையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்து கொண்டே வருகிறார். அப்ப நான் ஆண்டவருக்காக உழைப்பது நிமித்தமாக அந்த அன்பை என்னிடத்திலே குறைந்து கொண்டு வருகிற அன்பை நான் அதிகப்படுத்திக் கொண்டே போக முடியும். அது அழியாத அன்பு. அது அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாக நேசித்து நமக்கு வாய்ப்புகளுக்கு மேல வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சில நேரங்களில் நம்மள ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு குறைகிறத நாமே அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்படி அறிந்து கொள்ளும் போது அதை ஆண்டவர் நன்றாக அறிந்து கொண்டுதான் அந்த அன்பை அதிகப்படுத்துவதற்காக சில நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்னை அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆரோக்கியமான அன்பை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திச்சிருக்கிறோம். ஆரோக்கியமற்ற உபதேசத்தையும் நாம் சிந்தித்தோம். ஆரோக்கியமான அன்பு எதுவா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. அது எப்படி சொல்றாரு? என் அன்பு சின்சியரா இருக்கணும், என் அன்பு ஃபெர்விடாக இருக்கணும், அது அழுத்தமான உணர்ச்சிகளை கொண்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பு அறிவுக்கு பூர்வமாக இருக்க வேண்டும், இன்டெலிஜென்டாக இருக்க வேண்டும், எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டும், ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் ஆரோக்கியமான அன்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, இந்த அன்பை நான் எப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாங்கிறது ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவா கற்றுக் கொடுத்துட்டாரு. அது மாயமற்றதாக இருக்க வேண்டும், ஊக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு சிநேகிக்கிறவர்களுக்காக மட்டுமல்ல, தன்னை விரோதிக்கிறவர்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கும். ஆவிக்கு உள்ளான அன்பு, என்னுடைய அன்பு ஆவிக்குள்ளான மறைந்திருக்க வேண்டும். அழியாத அன்பு. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வெங்கட், over to you. அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும்.
அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஈடில்லை, இணை ஏதும் இல்லை, அன்புக்கு இணை ஏதும் இல்லை. அன்பு 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 தெய்வ அன்பு 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 நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தெய்வ அன்பு 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 தெய்வ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அப்பா, அப்பேற்பட்ட அன்பு ராஜா, அது ஆரோக்கியமான அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா இந்த நாள்ல எங்களோட நீங்க பேசியிருக்கீங்களே கர்த்தராஜா. அப்பா, அன்புக்கு ஆமாப்பா, ஆழமும் இல்ல, அகலமும் இல்ல, உயரமும் இல்ல ராஜா, நீளமும் இல்ல ராஜா. ஓ அல்லேலூயா. அப்பா, நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா, முதலாவது கற்பனையாக அப்பா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தராஜா அன்பு கூறணும்னு சொன்னீங்களே கர்த்தராஜா. அப்பா, எங்களை நாங்க நேசிக்கிறது போல அன்பு கூறுறது போல மற்றவர்களுக்கும் அன்பு கூற சொன்னீங்களே கர்த்தராஜா. அப்பா, இந்த இந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க ராஜா. நீங்க வந்த நோக்கத்தையும் சொல்லிட்டீங்க, நீங்க வரப்போற காரியத்தையும் சொல்லிட்டீங்க. எல்லாமே இந்த அன்புல அடங்கிடுச்சு ராஜா. இதனால இந்த ஆரோக்கியமற்ற உபதேசம் எப்பேற்பட்டதுன்னு அப்பா நாங்க கேட்டிருக்கோம் ராஜா. இது கடைசி காலமாக இருக்கிறதுனால அதில் நாங்க கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதே சமயத்துல கர்த்தராஜா ஆரோக்கியமான அன்போடு நாங்க இருக்க ராஜா. அப்பா, எல்லாவற்றிலும் அன்பு பெருசுன்னு சொன்னீங்களே ராஜா. ஓ அல்லேலூயா. உங்க அன்பிற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா, நன்றி செலுத்துறோம். அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். அப்பா, இந்த நாளையும் அங்கிளை மறைத்து நீங்க எங்களோட பேசுனதுக்காக நன்றி. விசேஷமாக ராஜா அப்பா, அங்களுக்காக அவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவங்க கையில் அப்பா பேசுகிற ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தராஜா தேவ ஆவியானவர் ராஜா நீங்க தாமே அப்பா கிரியே பண்ணுங்க ராஜா. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.